இப்போ கங்காதேவி அப்படியே பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. பூலோகத்துக்கு கரையோரமாக போனோம்னா பிரதீப் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கார், ரொம்ப நல்லவர். அவருக்கு தான் சாந்தனு இனிமேல் பிறக்க போறாரு. பிறந்ததுக்கப்புறம் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் கங்காதேவி கல்யாணம் பண்ண போறாங்க. அப்போ வந்து கங்காதேவி சொல்றாங்க, இப்படி வந்து நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிற போறேன், வேற எதுவும் சொல்லாம. அதுக்கு ஓகேவா அப்படின்னு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அவருக்கும் சாந்தனு பிறண்டாரு. பிறந்தோன்னா எல்லா கலைகளுமே கற்றுக் கொடுக்குறாரு. சாந்தனு பெரிய வீரனா நல்ல மனிதனா வராப்புல. அவர் வளர்ந்து வந்து ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு முடிசூட்டி வச்சுட்டு பிரதீப் மன்னன் என்ன பண்றாரு, காட்டுக்குள்ள அப்படியே போயிடாரு, துறவியா மாறிடுறாரு. சரி ஓகே இந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனு மன்னன் அதே மாரி வந்து கங்கை நதிக்கரை ஓரமா ஒரு நாள் கோயின்சிடென்ட்டா வராரு. ஏற்கனவே இவங்க மேல் உலகத்துல போன ஜென்மத்துல பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு பார்த்தனே லவ் வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப பார்த்தனே ஒரு 2 பேத்துக்குமே லவ் வந்துருச்சு. சாந்தனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு, ஏங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கல்யாணம் பண்ணா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு கண்டிஷன் இருக்கு அப்படின்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ யாரு எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்கவே கூடாது. ரெண்டாவது, நான் என்ன பண்ணாலும் ஏன் இதுக்கு பண்ற அப்படின்னு கேட்கவே கூடாது, நான் உங்களை விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், உன்னை எப்படி பாத்துக்கிற போறேன் பாரு, எனக்கு தேவை உன்னை கல்யாணம் பண்ணணும், நான் வாங்கிட்டேன், உன் மேல ரொம்ப லவ்வா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கைஸ். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு கொண்டுறாங்க. அதாவது அந்த 7 அஷ்டவசுக்களை வந்து கொல்லணும்ல, 8வது அஷ்டவசு தானே கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். அது மாதிரி இவர் எதுவுமே கேட்காம இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா 7 குழந்தையுமே அதே மாதிரி கொண்டுறாங்க. இவர் வந்து மன நிம்மதியாவே இருக்க முடியல, செம்ம டென்ஷனா இருக்காரு. மனைவியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லவ்வா இருந்தாரு, இப்ப ரொம்ப பிரியமாவும் இருக்காரு. மனைவியும் விட்டு போயிடுவாளே அப்படின்னு பயமாவும் இருக்கு. ஸோ மீதம் என்னாச்சு, 8வது குழந்தை பிறந்தனே என்னாச்சு அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு விஷயத்தில் ரொம்ப அவசரப்படக்கூடாது. முக்கியமாக வந்து பசங்க வந்து இந்த காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ரொம்ப அவசரப்படக்கூடாது. அந்த அவசரம் நம்மளுக்கே பிரச்சனையாக வந்துடும். வாழ்க்கை நடத்தணும்னா நிதானம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இந்த பகுதி வந்து நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுது. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.